சிந்தாமணி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமா பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்ட்டி வைக்காங்க. "என்னக்கா என்ன விசேஷங்க? எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறீங்க, கேக் குடுக்குறீங்க, சாக்லேட் குடுக்குறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க" அப்படிங்கும்போது, "டேய் ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அந்த மீனா தான்டா டெக்கரேஷன் வேலையில ரொம்ப கடுப்ப குடுத்துக்கிட்டே இருந்தா. இப்போ பார்த்தா, அவ வேலையே செய்ய முடியாத மாரி ஆயிரும் போல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பெரிய அந்த கம்பெனி ஆர்டரு நம்மள விட்டு போயிருமோன்னு நெனச்சேன். மறுபடியும் நம்மளுக்கு தான்டா வரப்போகுது. இந்த சிட்டிக்குள்ளேயே பெரிய ஆர்டர் செய்றது நம்ம தானடா. இந்த மீனா நம்மளுக்கு வந்து எதிரா இருந்தா, இப்போ அவளும் முடிஞ்சா அப்படின்னுட்டு இருக்காங்க. "ஏக்கா ஒண்ணும் புரியல." அப்படி "ஒண்ணும் புரியலையா? அவ ஆஸ்பத்திரியில இருக்காடா. அவ பிள்ளை பார்க்க முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். அதனால ஆஸ்பத்திரியில இருந்து அவளுக்கு நெறைய வேலை நடக்கும். கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாளைக்கு மேல வர முடியாது. இன்னும் ஒரு 4, 5 நாள்ல அங்கே டெக்கரேஷன் வேலை நடக்கும். அப்போ அந்த கம்பெனியால ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? திடீர்னு ஒரு ஆளும் இது பண்ண முடியாது. இப்போ நான் கம்பெனி தான் போப்போறேன் நாளைக்கு." அப்படிங்கிறாங்க. மறுநாளே கம்பெனிக்கு போகிறாங்க. ஒரு ஆளை இங்கிலீஷ் பேச ஒரு ஆளையும் கூப்பிட்டு போகிறாங்க. "அண்ணே உங்கள தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்னா, அந்த மீனாட்டம் அந்த டெக்கரேஷன் வேலை கொடுத்துட்டோம்ல, நீங்கள் எதுக்கு வரீங்க?" அப்படிங்கும்போது, "நான் ஏன் வரேன்னா, நான் தானே செய்ய போகிறேன்." அப்படிங்கும்போது, "மீனா செய்ய போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அட்வான்ஸும் நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிட சொல்லியிருக்கேன்." அப்படிங்கிறாங்க. "அட்வான்ஸா? நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கணும்னா அந்த ஆஸ்பத்திரி போய் தான் கொடுக்கணும்." அப்படிங்கிறாங்க. "ஏன்?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன்னா அந்த மீனா ஆஸ்பத்திரியில் தானே இருக்கா. அவளுக்கெல்லாம் முடியாது. அவள் இந்த மாதிரி நிலமையில இருக்கா. அவள் அப்படி இருக்கவா எப்படி உங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் பண்ண முடியும்?" அப்படிங்கும்போது, "என்ன சொல்கிறீங்க? எங்கள் ஓனர் வராரு. 3 ஃப்ளோருக்கு வந்து தனித்தனியாக நான் வந்து டெக்கரேஷன் பண்ணி தரேன் பூ, தனித்தனி பூ அப்படி இப்படின்னு சொன்னாங்க." எல்லாம் சொன்னாங்க தான், படம் போட்டாங்க தான், நடக்கணும்ல. இந்த சிட்டிக்குள்ளே எங்கே கேட்டாலும் இந்த சிந்தாமணி தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்னன்னா அவள் ஒரு ஓட்ட இங்கிலீஷ் பேசினான்னு சொல்லிட்டு நீங்கள் அவளுக்கு கொடுக்குறீங்க சொல்லியா அப்படிங்கிறாங்க. இதை பூரா அப்படி சொல்லிடுறாங்க. மேனேஜர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. "நீங்கள் சொல்லுது நெசமா?" அப்படிங்க. "நெசந்தான். இந்த ஆஸ்பத்திரியில் அவங்க இருக்காங்க, போய் பாருங்கள்." அப்படிங்கிறாங்க. மேனேஜர் அவசர அவசரமாக அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. மீனாவை பார்த்துட்டு, "என்னங்க நீங்கள் முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா?" அப்படிங்கும்போது, "திடீர்னு நடந்தது தாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் எப்படியும் நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். நான் உங்களுக்கு எப்படியும் ஆர்டர் பண்ணி தந்துடுவேன்." அப்படிங்கும்போது, "இப்படி இருக்கிற நிலைமையில நீங்கள் எப்படி பண்ணி தருவீங்க?" அப்படிங்கும்போது, "எனக்கு ஆட்கள் இருக்காங்க. அது போக என் வீட்டுக்கார் சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு உதவியை பண்ணுங்கள் சார். நான் கண்டிப்பாக பண்ணி தந்துடுவேன்." அப்படிங்கிறாங்க. உடனே, "சரிம்மா நான் நம்புகிறேம்மா. கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருங்க." அந்த சிந்தாமணி வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, "அந்த மீனா பண்ணிக்கிடவே மாட்டாங்க. ஆர்டரை எனக்கு கொடுங்க, நான் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அவங்கள விசாரித்த வகையில் சரின்னு படலை. அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேம்மா." அப்படிங்கிறாங்க. உடனே, "கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார். இந்த சூழ்நிலையும் நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக பண்ணிடுறேன்." அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்த பிறகு முத்துகிட்ட சொல்கிறாங்க, "ஏங்க கம்பெனிலேருந்து வந்தாங்க. அந்த ஆர்டரை சூப்பராக பண்ணி கொடுக்கணுங்க. ஏன்னா அந்த சிந்தாமணி நான் ஆர்டரை செஞ்சு கொடுக்க மாட்டேன். அவ்வளோதான், நான் தொழிலில் விட்டு போகிறேன்ன மாதிரி பேசியிருக்காங்க. கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுக்கணும்." அப்படிங்கும்போது, "மீனா எப்படி எப்படி செய்யணும்னு சொல்கிறியோ நாங்கள் அப்படியே பண்ணிடுறோம்." அப்படிங்கிறாங்க. "சரிங்க." அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா வந்து மீனாட்ட முறையாக சொல்கிறாங்க, "இங்கே பாரு, நீ சமைக்கணும் வைக்கணும் எதுவுமே நினைக்க வேண்டாம். சரியா? உன் அளவுக்கு நான் ருசியாக சமைப்பேனா எனக்கு தெரியாது. நானும் சமைப்பேன். அதை நீ சாப்பிட்டுக்கிட்டு ஒழுங்கு மரியாதை இரு. பூ வைக்க போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு பணத்தை பார்த்துட்டு புல் இல்லாமல் போயிடாதீய. என்ன டெக்கரேஷன் வேலை நீ செய்யாமல் போ. நீ பேசினதெல்லாம் நான் கேட்டேன். செய்யாமல் போ. ஆனால் நீ வந்து என்ன செய்யணும், காலகாலத்தில் பேரனோ பேத்தியோ பெற்றுக் கொடுக்கணும். என் வீட்டுக்காரர் அதான் ஆசைப்படுதாரு, நானும் அதான் ஆசைப்படுதேன்." அப்படிங்கும்போது, "கண்டிப்பாக அத்தை, நீங்கள் இப்படி வாயில் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி நான் எத்தனை நாளாக நினச்சிருக்கேன். எனக்கும் என் வீட்டுக்காருக்கு தான் இந்த வீட்டில் மறுவாதியே இல்லை. என் பிள்ளைக்கும் வந்தால் மறுவாதி இல்லாமல் போயிடக்கூடாது, இருக்க ரூம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பிள்ளை பக்கத்தில் லேட் பண்ணேன்." அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, "நான் கோவக்காரி தான். மனோஜ் எனக்கு முத்தை விட பிடிக்கும் தான். அதுக்காக அந்த ரோகிணி வந்து என் வாரிசு தான் அந்த வீட்டுக்கு வரும், மற்ற 2 மருமகளும் பிள்ளை பார்க்க மாட்டோம் வைக்க மாட்டோம்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அவள் என்ன சொல்கிறது, நீ என் மருமக தான், நான் 1000 சொன்னாலும் என்ன. அதனால் சாப்பாடை பற்றிலாம் நீ யோசிக்காத, நான் சமைச்சிக்கிறேன். எனக்கு தெரியலனாலும் நான் கேட்டு சமைச்சு தரேன்." அப்படிங்கும்போது, "ரொம்ப நன்றி தே, என்னால் முடிஞ்சளவு நானும் சமைச்சிடுவேன்." அப்படிங்கும்போது, "நீ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு தேவை பேரனோ பேத்தியோ தான். நீ சமைக்கணும் வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அப்படி சமைக்க கூட ஆள் வச்சுக்கலாம். டேய் முத்து, சமையலுக்கு ஏதாவது நல்ல ஆள் இருந்தால் பாரு." அப்படிங்கும்போது, "ரொம்ப நன்றிம்மா, நான் பார்த்துட்றேன்னு" சொல்லிட்டு முத்து ஒரு ஆளை ரெடி பண்ணிடுறாரு. அண்ணாமலை முறையாக விஜயாவுக்கு நன்றி சொல்கிறாரு. "விஜயா ரொம்ப நன்றி. மீனா இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் வரும்போது நான் சமைச்சிக்கிறேன்னு சொல்கிற பற்றியா, அந்த மனப்பக்குவத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன்." அப்படிங்கிறாங்க. "ஏங்க இந்த மாதிரி நேரத்தில் கூட நான் அவளுக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னா எப்படிங்க? நான் 3 பிள்ளைய பெற்றவங்க. கண்டிப்பாக வந்து நான் அந்தளவுக்குலாம் போக மாட்டேன்." அப்படிங்கும்போது, "சரி ரைட்டு, அந்த ரோகிணியும் நீ மனசில் வச்சுக்க. ரோகிணி சொல்கிறது உண்மை அப்படின்னா நீ வந்து சரி பண்ண பாரு." அப்படிங்கும்போது, "ஏங்க அந்த ரோகிணியை மட்டும் நான் அந்த வீட்டுக்குள்ளே ஏற்றவே மாட்டேங்க. அவள் சொன்னது உண்மையாகவே இருந்தாலும்." அப்படிங்கும்போது, "விஜயா என்ன பேசுகிற, மனோஜ் வந்து ஏற்றுறனும் போது நீ ஏற்ற மாட்டேன்னு எப்படி சொல்லுவ?" அப்படிங்கும்போது, "ரோகிணியோட மனம் திரும்பி இவன் சேர்ந்து வாழ்ந்தால் அந்த வீட்டில் நான் ஏற்றுக்கவே மாட்டேன்." அப்படிங்கும்போது பார்வதி திடீர்னு வீட்டுக்குள்ளே வராங்க. "பார்வதி வா உட்காரு." அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க.
விஜயா வந்து பேசாமே உட்காந்துருக்காங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, ஏன் நீ பார்வதிட்ட பேச மாட்டேங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க இந்த பார்வதி ரொம்ப ஓவராக போகிறா, அந்த ரோகிணி வந்து அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது நான் அப்படி ஆளே கிடையாதுன்னு சொல்கிறா அப்படிங்கும்போது பார்வதி சொல்லுதாங்க, நீ சொன்னதை நான் அண்ணன்ட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, நடக்கதே வேறு அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜய் அப்படின்னு தேவையில்லாத வேலை தான் பார்த்துருப்பா, அந்த ரோகிணி புள்ளியாலே நம்மளுக்கு சங்கடம் தான், மனோஜுக்கு எதிர்காலம் நல்லா அமையாதுன்னு சொல்லியிருப்போம் அப்படி தானே அப்படிங்கும்போது, ஆமாண்ணே அது மட்டும் இல்லை ரொம்ப மோசமாக சொன்னா, அதான் சொல்ல வந்தேன், மனோஜோட போக்கு சரியில்லைண்ணே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை என்னம்மா சொல்கிற அப்படிங்கும்போது, மனோஜ் வந்து வேறு பிள்ளை கூட லாந்ததார் வைக்காரு, நானே 2-3 வாட்டி பார்த்துருக்கேன், அதான் அவன்கிட்ட சொல்லணும்னு வந்தோம்னே அப்படிங்கிறாங்க. உடனே நான் என்னென்னு கேட்குறேன் அப்படிங்கும்போது மனோஜ் கரெக்டாக வந்துடுறாரு. ஆகா பார்வதி ஏதோ சொல்கிறாங்களே, வீட்டில் எல்லோரும் முழிக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை யார் கூட என்ன பார்த்தீங்க, நானாக இருக்காது, நான் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நான் பிஸியாகவே இருக்கேன், நான் எங்கே போக முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இங்கே பாரு பார்வதி, என் மாமனும் அப்படி கிடையாது, நீ வேணால் சிவன் கூட அங்கங்கே சுற்றலாம், என் மாமன் யாரு கூடயும் சுற்ற மாட்டான் அப்படிங்கும்போது, என்ன விஜயா பேசுகிற, நான் சிவன் கூட சுற்றுறேன்னா, நான் வேலை விஷயமே எங்கேயும் போகிறேன் வரேன், எனக்கு அவர் ஃப்ரெண்டு சப்போர்ட்டாக இருக்கார், இந்த வயசில் தான் நான் சுற்ற போகிறேன்னா அப்படிங்கும்போது, விஜயா வாயை மூடு, இப்போ தான் உன்னை பாராட்டினேன், அதுக்கு முன்னாடி நீ வந்து இப்படி இருக்க அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறாருப்பா, இந்த அத்தை வந்து எதையோ பார்த்து சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா, ரோகிணி ஓகத்தில் உள்ளது நீ தான் அப்போன்னு அது சொல்லுது, நீ இங்கே இல்லைங்கிற, இப்போ பார்வதி பார்த்துட்டு வந்து சொல்கிறதும் இல்லைங்க, இதுதான் உண்மை, எல்லாருமே வந்து போய் சொல்கிறாங்க, நீ மட்டும் உண்மை சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், அப்பா நான் உண்மையை தான் சொல்கிறேன், அம்மா நீங்கள் நம்புறீங்களா, யார் நம்புதாங்க நம்பலன்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. இங்கே பார்வதி சொல்லுதாங்க, அண்ணே மனோஜை வந்து ஏதாவது போட்டு கொடுத்தா எனக்கு கிடைக்க போகிறது ஒன்றும் இல்லைண்ணே, மனோஜ் வாழ்க்கை நல்லா இருக்கணும், ரோகிணி வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் தானே சொல்லுதேன், ஏன்னா ரோகிணி மாசமாக இருக்கா, இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் மனோஜ் வந்து அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணான்னு தெரிஞ்சால் மனோஜும் வெளியே இருக்க மாட்டான், உள்ளே தான் இருப்பான், அந்த ரோகிணி அவள் வீட்டில் இருக்க மாட்டான், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த வீட்டில் பங்கு இருக்குன்னு சொல்லி வீட்டில் வந்து உட்காந்துருப்பா, அது மேலும் உங்களுக்கு ஒரிய கொண்டு வரும்னே, உங்கள் அம்மாவுக்கு கிராமத்தில் உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு வந்தீங்க, மீனாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இப்போ இருக்குது, அப்படி இருக்கும்போது சுற்றி ஒரி வர வேண்டாமா, இது நம்ம வீடு தானேன்னு வந்து சொல்கிறேனே, நீங்கள் பார்த்துக்கிட்டுங்கண்ணே அப்படிங்கும்போது சரிம்மா அப்படிங்கிறாங்க. முத்தை கூப்பிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் முத்து, மனோஜ் வந்து யாரோ ஒரு பிள்ளை கூட சுத்தம் வைக்காமல் வரான்னு சொல்லுதாங்க, அது என்னன்னு பாருடா அப்படிங்கும்போது, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மீனாவை மறுபடியும் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க, எல்லாம் சரியாயிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வெயிட்டுக்கிட்டு எதுவும் தூக்கப்படாது வைக்கக்கூடாதுன்றாங்க. மீனா சொல்கிறாங்க, எங்கே நான் வெயிட்டை தூக்கூடாதுன்னு எப்படிங்க டெக்கரேஷன் வேலை செய்ய முடியும் அப்படிங்கும்போது, மீனா நான் தான் அவன்கிட்ட சொல்லியிருக்கோம்ல, நீ வா அங்கே கம்பெனி வாசலில் ஒரு டேபிள் போட்டு உட்காந்துக்கா, ரெஸ்ட் ஒன்றுமா இருந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கா, நாங்களும் வேலை செய்த ஆட்களும் சூப்பராக பண்ணி தந்துருந்தோம், சரிங்க அப்படிங்கிறாங்க. வேலை செய்த ஆட்களை புறமே பார்க்காங்க முத்து, பார்த்துட்டு இத்தனாந்தேதி அங்கே போகணும் வரணும்னு சொல்லி எல்லாருக்கும் அட்வான்ஸும் கொடுத்துட்றாங்க, கம்பெனிக்கும் தகவல் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு வந்துடும், நீங்கள் கவலைப்படாதங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை நம்பி தான் தம்பி இருக்கேன், உங்கள் வீட்டம்மா கூட முடியல, நீங்கள் இருந்து பண்ணு கொடுத்துருங்க வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே அந்த நாளும் வருது, மீனா வந்து அங்கே ஆட்கள்லாம் கூட்டி போய் வேலைக்கு ரெடி பண்ணுதாங்க. மீனாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஏங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, மீனா நீ உட்காந்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன், பண்ணி முடிச்சுட்டு நான் இப்படி பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்கிறேன், வேறு எதுவும் கதையா ஆஸ்பத்திரி போகணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கேன் அப்படின்னு சொல்லி டேபிள்லேயே உட்காந்துடுறாங்க. இங்கே சிந்தாமணி எப்படியும் இந்த மீனா வந்து வேலை செய்ய மாட்டா, என்ன தான் செய்தான்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே வேலை ரொம்ப அசத்தலாக மீனாவுக்காக அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லோரும் அவ்வளோ விசுவாசமாக அவ்வளோ சூப்பராக வேலை பார்க்குறாங்க. இந்த டெக்கரேஷன் வேலையை பற்றி ஒன்றும் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், முத்து அப்படி ஓடி ஆடி வேலை செய்கிறானே, அப்போ நம்ம தொழிலே முடிஞ்சதா, இப்போ மீனாவே இல்லைனா கூட இந்த முத்து ஆட்கள் வச்சு செஞ்சு முடிச்சிருவானா, இந்த முத்து இருக்கான இவ்வளோ சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பில் கம்பெனி விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு ஒரு இடத்துல நிற்காங்க. அங்கே விஜயா கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கும்போது, என்ன விஜயா உன் மருமகளை பெரிய ஆளாக வளர விட்ட போல அப்படிங்கும்போது, யாரை சொல்கிற அப்படிங்கிறாங்க. யார் அவன் மருமவா மீனாவை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படியா என் மருமகம் இல்லைன்னு தான் அந்த விஜயா சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இதை சொல்கிறாங்க. ஆமாம், என் மருமகம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பெரிய ஆள் அவள் தான் போகிறா, அவள் பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுக்கிறா, நீ வேணா என் மருமகளை வந்து அவள் ஒரு பெரிய ஆளாக அவள் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து அப்படி பண்ணிடுவாளா இப்படி பண்ணிடுவாளா நீ நினைக்கலாம், கண்டிப்பாக பாரு பெரிய ஆளாக வருவா அப்படிங்கும்போது, ஆமாம் மருமகளுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுற, இப்போ போகிற போக்க பார்த்தா உனக்கு அந்த வீட்டில் மறுவாதியே இருக்காது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம், இப்போ ஒரு டெக்கரேஷன் வேலை இன்றைக்கி கம்பெனியில் செய்கிறாங்க, அதுக்கு பணம் எவ்வளோ தெரியுமா அமௌண்ட்டு அப்படிங்கிறாங்க. 24 லட்ச ரூபா. இந்த 24 லட்ச ரூபாயை வாங்கினாங்கன்னா எப்படினாலும் அவங்களுக்கு ஒரு 15 லட்ச ரூபா நிற்கும். இப்படி 15 லட்ச ரூபா ஒரு 10 ஆர்டர் வருஷம் வந்தால் என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. 15 லட்ச ரூபான்ட்டு 10ன்னா அப்போ 1,50 கோடி ரூபா ஆச்சு. அப்படி 1,50 கோடி ரூபா வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உன் மறுவாதியே இருக்காது. உன் வீடு வேணா அந்த ரோட்டில் இருக்குது 1 கோடி ரூபா போகும், அப்படி இப்படி நீ சீனை போட்டாலும் அதை விட 2 வீடு 3 வீடு வாங்கி விடுவா வருஷத்துக்கு. ஆக உனக்கு அந்த வீட்டில் மறுவாதியே இருக்காது.
இனிமே வந்து மீனா டெக்கரேஷன் ஆர்டருக்கு போனான்னா நீ அந்த வீட்டில் சுத்தமாக இருக்கே இல்லாது பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்ப குழப்பத்தில் வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ அண்ணாமலை கூப்பிட்டு சொல்லுதாங்க, ஏங்க இனிமேல் மீனாவும் முத்து டெக்கரேஷன் வேலையை சேஃபாக ஏன் விஜயா மனோஜ் ஏதாவது தொழில் பண்ணணும் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மீனாவுக்கு இப்படி இருக்குது, இந்த முத்து வந்து மீனாவை அங்கங்கே கூட்டி போயிட்டு போனது நல்லையாங்க இருக்குது. எப்படியும் அங்கே உடம்பு சரியில்லாத ஒரு இடத்துல கூட்டி போய் என்னங்க பண்ண போகிறான்? அதனால் வந்து நம்மளுக்கு பேரனை பேத்தியே தாங்க முக்கியம். அதனால் இந்த மீனா போகக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க விஜயா. முத்து பார்த்துக்க போகிறான், கூட வேலை செஞ்சவங்க பார்க்க போகிறாங்க. இங்கே மீனா வந்து அப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை தான் இருக்க போகுது. இப்போ கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், மீனா நல்லா இருக்காளாம், என்ன அங்கே ரிசப்ஷனில் தான் உட்காந்துருக்காளாம், அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டாங்களாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முத்து மீனா வந்துடுறாங்க. அண்ணாமலை கேட்குறாங்க, எப்படிப்பா அப்படிங்கும்போது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்பா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து அங்கே ஃபங்க்ஷன் நடந்துடும், டயத்தை பார்த்தா ஓனர் வந்துடுவார், இன்னொரு 1 மணி நேரம் கழித்து நம்மளுக்கு பேசுவாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அங்கே அந்த கம்பெனியோட ஓனரெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கு வச்சுருக்கு. யார் பண்ணா வச்சான்னு கேட்டோன்னா அந்த மீனாங்கிறவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் அவங்கள டெக்கரேஷன் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே மீனாவை ஃபோன் பண்ணி ஈவினிங் வர சொல்கிறாங்க. வந்து முத்து மீனாவும் காரில் போகிறாங்க. பேசின தொகையை கையில் கொடுக்காங்க. உடனே எங்கள் ஓனர் வந்து உங்களுக்கு பரிசு கொடுக்க சொன்னார் அப்படிங்கிறாங்க. பரிசுலாம் வேண்டாங்க, நாங்கள் செஞ்சதுக்கு நீங்கள் பணம் தந்துட்டீங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க ரெகுலராக வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் வந்து தொழிலும் ஓடணும், அதே மாதிரி நல்லா இருக்கணும் உறவு, அதனால் வந்து அவர் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, சார் இருக்கட்டும் சார். இல்லை சார், உங்களுக்கு 2 பேருக்குமே சேர்ந்து கிஃப்ட் கொடுத்துருக்காரு, இதை வீட்டில் போய் பிரித்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறாங்க. முத்து நினைக்கிறாரு இது என்ன கிஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. வீட்டில் போய் அண்ணாமலைட்ட முத்து சொல்லிட்டாரு, எப்பா நாங்கள் பண்ணி கொடுத்த டெக்கரேஷன் வேலையை ரொம்ப சூப்பர்ன்ட்டாங்க, மீனா இக்கட்டான சூழ்நிலையிலும் என்னையும் வேலை பார்க்குற ஆள் வச்சு இது செஞ்சு முடிச்சிட்டாப்பா அப்படிங்கும்போது, ரொம்ப கெட்டிக்காருன்னு மீனானு தெரியும்டா, ஆனால் இக்கட்டான சூழ்நிலையில் மறுபடியும் மீண்டு வந்திருக்கால, ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம், இவ்வளோ பெரிய பணத்தை நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், மாடியில் வீடு கட்ட ஆரம்பிங்க, அதுபோக கூட 2 கார் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் விஜயா, ஏங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, ஒட்டுமொத்த பணத்தை அந்த வீட்டுக்கு வாங்கியிருக்காங்களே அந்த கடத்தை அடைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, விஜயா அவங்க கையில் பணம் இருந்துச்சுன்னா இதை வச்சு பெரிய அளவில் டெக்கரேஷன் வேலை செஞ்சு மனோஜோட பெரிய ஆளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.